பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனும் எனது சிநேகிதனும் என் அன்பு சகோதரனும் தம்பியுமாய் என்னோடு நல்ல உறவை வைத்திருந்த பிரைனாட் டேவிட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய பிரிவினால் துக்கமடைந்து துயரத்தோடும் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளட்டும், ஆண்டு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவு ஆளனாகிய ஆவியானவர் தாமே உங்கள் இருதயங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தம்பி பிரைனாட் டேவிட் அவர்களே நான் 2018 ஆண்டிலே முதல் சந்தித்தேன். அன்றிலிருந்து எங்களுக்குள்ளே நல்ல ஒரு உறவு. நாங்கள் ஃபோனில் அடிக்கடி பேசிக்குவோம். அவருடைய 1ஆம் ஆண்டு, அவர் சபையை ஆரம்பித்து 1ஆம் ஆண்டு அந்த ஆனிவர்சரிக்கு அங்கே வந்து அவரோடு ஊழியம் செய்ய, அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார். அப்பொழுது அது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு சொன்னாலும் அந்த சபையை பார்த்த பொழுது பல ஆண்டுகள் நடத்துகிற சபையை போல ஒரு வளர்ச்சி அடைந்த, முதிர்ச்சி அடைந்த சபையாக இருந்தது. எண்ணிக்கையிலே பெரிய சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு முதிர்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. பின்பு நான் கேள்விப்பட்டேன், தம்பி கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் தெளிவாய் ஜனங்களுக்கு போதித்து வந்தார் என்பதை நான் பின்பதாக கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு பேசின பொழுதெல்லாம் நான் அவரிடத்தில் ஒன்றை அறிந்து கொண்டேன். அவருக்குள்ளே இருந்ததெல்லாம் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும், ஆத்துமா தியாகமும், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே மனோவாஞ்சையும் அவருக்குள்ளே இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். அவரோடு பேசும் பொழுதெல்லாம் அவருடைய வாயில் தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத பேச்சு, வேற யாரையும் பற்றி பேசுனது கிடையாது. பட் எப்பொழுது பேசினாலும் கிறிஸ்து அவருடைய வார்த்தையிலே மத்தியஸ்தராக இருப்பார். கர்த்தராக இயேசுவையே மையமாக வைத்து எப்பொழுதும் பேசுவார். தேவன் மீது அவ்வளவு அன்பும் விருப்பமும் உள்ள ஒரு தம்பி தேவனுடைய தாசன். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு வாலிபர்கள் எதையோ தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது, எதற்கு பின்பதாகவே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அழைப்புக்காக, தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு கொடுத்திருந்த ஊழியத்தை கனத்தோடும் கண்ணியத்தோடும் பயபக்தியோடும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலும் செய்து வந்தார் என்பதிலே எனக்கு சந்தேகமில்லை. அதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அவரோடு பழகின ஒவ்வொருவருக்கும் அவரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்ட ஒரு தேவ மனுஷன். விசேஷமாக அவருடைய மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே அந்த மகள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரைனாட் டேவிட் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற தரிசனத்தை தொடர்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். விசேஷமாக தேவ ஆவியானவர் தாமே அவளுக்கு தொடர்ந்து அவரை பலப்படுத்துவாராக, அவளை உற்சாகப்படுத்துவாராக. கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிற உடனூழியர்கள், விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி முன்னோக்கி செல்ல, அந்த தரிசனத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யட்டும் என்று ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய விலகாத பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்கட்டும். God bless you everyone.